ஸோ அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, இதில் போயிட்டு நீங்கள் ரன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஓகே டாட் ரன் கோட் ரன்னர்னு இருக்கு இல்லையா. ஸோ கோட் இந்த ரன்னர். கோட் ரன்னர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே விஎஸ் கோட்லேயே ரன் பண்ணலாம். நம்ம ஒரு தடவையும் நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ரன் பண்ணணும் இல்லை, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து விஎஸ் ஓகே. கோட்லேயே இங்கே ரன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதை அப்படியே ரன் பண்ணலான்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து ப்ராப்ளம் சால்விங் ஓகே. வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டர்வியூவில் வந்து பேசிக்கான ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது என்னன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங்கும் பாலிண்ட்ரோமும். அதை நம்ம எது ஓகே. ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னா, பாலிண்ட்ரோம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும். பாலிண்ட்ரோம் எது போட்டாலும் ஓகே தான். பாலிண்ட்ரோம் சும்மா ட்ரை பண்ணும். பாலிண்ட்ரோம் .jsன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம ஓகே. HTML ஃபைல் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் கன்சோலில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். console.log இப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த யா. கோட் ரன்னர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளே பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஓகே. உங்களுக்கு ஒருவேளை எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் விஎஸ் கோட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளே பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அகைன் அப்ரண்ட் பண்ணனா திரும்பியும் இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு. இது சும்மா செகண்ட்ஸ்லாம் காட்டும், எத்தனை செகண்டில் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? ஓகே. ஓகே, ஸோ வந்து ஃபேமஸாக இது வந்து ரிப்பீட்டடாக இப்போ நீங்கள் இன்டர்வியூ வரும்போது இது கேட்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். பட் நான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இது ஓகே. நார்மலாக பாலிண்ட்ரோம் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த ஏன் இது கேட்பாங்கன்னா இதுலேயே வந்து எல்லாமே வந்துடும். லைக் இப்போ நம்ம யூனிட் டிஜிட் வந்து 10th டிஜிட் அது பார்த்தோம்ல, அது வந்துடும். ஃபார் லூப் வந்துடும். யா. யா. நிறைய அரே ரிலேட்டட் வந்துடும். அரே ஸ்ட்ரிங், அந்த நம்பர் ரிலேட்டடான இந்த டிவைடு மாடுலஸ் அது எல்லாமே இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். அதனால் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்போம். ஸோ இதோட என்ன ப்ரோக்ராம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், 324 அண்ட் வந்து 432. ஸோ இப்படி ஒரு நம்பர் இருக்கா. ஸோ இது என்னன்னா வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் 234 தான் வந்து அப்படியே 3 போட்டால் 432 இருக்கும். ஸோ யா. வந்து யா. ஏதோ ஒரு இதை வந்து நான் திரும்பி இப்போ நான் ரிவர்ஸாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் திரும்பி இன்னொரு ரிவர்ஸாக போட்டேன் அப்படின்னா திரும்பி எப்படி போடுவேன், லாஸ்ட்டில் வந்து 2 2 3 4ன்னு போடுவேன். 2 திரும்பி 3 வந்து 4 4 3 4 3 2. யா. சாரி 4 3 432. 4 ஸோ 3 இப்படி 2. திருப்பி போட்டாலும் இது தானே. ஸோ எப்படி போட்டாலுமே அதே நம்பர் தான் வருது இல்லையா. ஸோ யா. பாலிண்ட்ரோம்ன்றது ஏதோ ஒரு நம்பரை ஆர் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே ஸ்ட்ரிங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஆர் அதே நம்பர் அவுட்புட்டாக கிடைக்கும். மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்து நம்பர் தான் கேட்பாங்க. பட் ஆனால் ஸ்ட்ரிங்குமே ஈஸி தான். ஸோ இப்போதைக்கு நம்ம நம்பர் ஓகே. எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிங் ஓகே. நம்ம லேட்டராக கூட பார்த்துக்கலாம். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் அந்த அப்ரோச் வந்து எப்படி இன்புட் ஆக்சுவலி இத்தனை இன்புட்டும் இதே தான், அவுட்புட்டும் இதே தான். ஸோ இது அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 இருக்கு இல்லையா, 2வை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ ஒரு 2 கடைசியில் இருக்க 2 இருக்கு இல்லையா, இந்த கடைசியில் இருக்க இப்போ 2வை எடுத்தோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 20ன்னு கிடைக்குமா. 20. யா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுக்கலாம், லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 எப்படி எடுக்கணும் நமக்கு தெரியும். நான் சொல்லலை, இப்போ 10th டிஜிட் எடுக்கணும்னா இதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10th டிஜிட் கிடைச்சிரும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த 3யை வந்து என்ன பண்ணணும்னா இந்த 20யோட ஆட் பண்ணணும். ஸோ 20 + 3 அப்படின்னு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 23 கிடைக்குமா. 23. யா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை பை 10. ஸோ அப்படின்றப்போ என்ன கிடைக்கும், 213 கிடைக்குமா. 230. யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 20 ஸோ ஈவன் இதையுமே எடுத்துக்கலாமே. 20 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம மைண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே மைண்ட் வச்சுப்போம் இல்லையா. மைண்டில் வந்து நம்ம 0ன்னு இருக்கு. ஸோ 0ன்னு வச்சுப்போம். ஸோ 0 தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்னு வச்சுக்கோ. ஸோ 0 + 2ன்னு வச்சுக்கலாம். 2 = 2. யா 2. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 × 10 போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 20 + 3 = 23. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்னா 23 × 10. ஓகேவா. ஸோ மைண்டில் இருக்கிறது 0, அதோட என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2 வந்து கடைசியில் இருக்க 2 வந்து எடுக்கிறோம். அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். 2 நமக்கு திரும்பி அகைன் 2 தான் கிடைக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் 2 × 10 போகிறோம், 20 கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா அகைன் இப்போ 20 நம்ம கிடைச்ச 20 வந்து ஓகே இதை மைண்டில் வச்சுக்கோமே. இந்த மைண்டை நம்ம வச்சுக்கலாம். நம்ம மைண்டில் எது இருக்குன்னு வச்சுக்கலாம். 20 மைண்டில் இருக்குது. ஸோ அகைன் மைண்டில் இருக்கிறது ப்ளஸ் வந்து இந்த கடைசியில் இருக்க இந்த நம்பர் 3 எடுக்கிறேன். ஸோ 3 இதை எடுத்து ப்ளஸ் பண்ணுறேன், 23 கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து மைண்டில் வச்சுக்கிறேன். 23 சாரி இன்னும் கிடைக்கல, வெயிட் பண்ணுங்க, இதை அடுத்து இருக்கணும். ஸோ 23 × 10 வந்து 230. ஸோ 230 தான் இப்போ மைண்டில் வச்சுக்கணும். சாரி
Okay, yeah, 230. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே நம்ம மைண்ட் இருக்கு வந்து 230. ஓகே 240. ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த 4. ஸோ 5 கிடையாது, இங்கே வந்து 4 வரும். Plus 4. யா 244. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன திரும்பி வந்து நமக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. 3, ஸோ yeah. வந்து 3 அதுக்கப்புறம் வந்து 2. ஸோ இது வரை முடிஞ்சு. ஸோ கடைசியில் இருக்க 0 வந்து இப்போதைக்கு நான் ஓகே இப்போதைக்கு நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த 23434 2344432. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நம்ம திரும்பி வந்து அகைன் நம்ம அந்த நம்பரே கிடச்சிருக்கு இல்லையா 2344432 அப்படின்றது கிடச்சிருக்கு. இன்கேஸ் இப்போ வேற நம்பராக இருந்தால் அது கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி வேற நம்பராக இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே வந்து இப்போ நம்ம இந்த ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம வந்து 7 6 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ பட் ஆனால் ரிவர்ஸ் பண்ணுறது நம்ம இன்டென்ஷன் கிடையாது. ரிவர்ஸ் பண்ணி அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து பேலண்ட்ரும். இது வந்து ஈக்குவலாக இருக்கும் ரிவர்ஸ் பண்ணாலுமே. இப்போ வந்து 2 3 4 4 3 2 வந்து 2 3 4 4 3 2 வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து பேலண்ட்ரும். பட் ஆனால் இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது பேலண்ட்ரோமான்னு கேட்டால் கிடையாது. நாட் பேலண்ட்ரோம், நாட் அ பேலண்ட்ரோம். ஸோ ஓகே இதை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. ஓகே ஸோ அதை வந்து நான் லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஓகே நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரிவர்ஸ் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி இங்கே வந்து மைண்டுன்றது ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்து மைண்டில் கடைசியாக என்ன இருக்குது நம்ம இப்படியே பண்ணி பார்த்தோம்னா கடைசியாக வந்து நமக்கு வந்து இந்த ஒரு இதானே கிடைக்குது. ஸோ அப்படின்றது சம்திங் ரிவர்ஸான ஒரு விஷயம் தானே இதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு நம்ம ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு நம்பராக வந்து ரிவர்ஸ்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு நம்ம வந்து சம்திங் இங்கே நடுவில் இந்த சில ஆப்ரேஷன்லாம் பண்ணோம்ல, இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் நம்ம லாஸ்ட் நம்பர் எடுக்கணும்னா %10 போட லாஸ்ட் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 10 போட்டால் லாஸ்ட் நம்பர் வந்து போயிடுமா. ஸோ அப்போ வந்து ரிமைன் நம்ம இருக்கிறதே வந்து இந்த சில 2 3 4 4 3 மட்டும். அதுக்கப்புறம் வந்து 3 வந்து நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் இருக்கிறதே வந்து 4 நம்பர். அதுக்கப்புறம் இந்த 4 எடுப்போம். சாரி அதுக்கப்புறம் இருக்கிறதே இந்த 3 நம்பர் தான். அதுக்கப்புறம் இந்த 4 எடுப்போம் 23 மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3 எடுப்போம் 2 மட்டும் தான் இருக்கும். அப்புறம் 2 எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 0 மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரிங்னா தான் வந்து நல் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே வந்து நம்பர்னா வந்து அது 0 அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 0 ஆகிறதுக்கு இந்த ஒரு நம்பர் இந்த பர்டிகுலர் நம்பர் இருக்குல்ல நம்பர்ன்ற ஒரு விஷயம் வந்து 0 ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு ஃபார் லூப்போ நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ அப்படின்றப்போ என்னன்னா ஃபார் லூப் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல யூஸ்வலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா i++ அப்படின்றத நான் போடுவோம். ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம அது போட போகல. பட் ஆனால் அது எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் போகிறோம். லைக் இந்த இடத்துல நம்ம போடல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா i math floor இப்போ வந்து i/10 இருக்குல்ல அது வந்து போட்டிருக்கோம். அது வந்து ஏன் போட்டோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா i நம்பரா. ஸோ வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம ஐயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த நம்பரில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொன்னோம்ல ஐ வந்து கிரேட்டர் than 0. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா ஐயில் வந்து நான் இஷ்யூஸ் இப்போ இங்கே நம்பர் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே ஐயில் தான் வந்து இப்போ ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 2 ரெடியூஸ் ஆகும், 3 ரெடியூஸ் ஆகும், 4 3 2 அப்படின்னு இந்த மாதிரி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒன்று நம்பராக நம்ம டிவைட் பண்ணிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து ஐ வந்து 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படின்றது. ஸோ அப்போ வந்து ஐ வந்து 0ன்னு வரும்போது நம்ம என்ன நடக்கணும், அப்போ வந்து ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் இருக்குன்னா ஐ வந்து 0வோட கிரேட்டராக தான் இருக்கணும். எப்போ வந்து ஐ ஸ்கூல் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஐ வந்து எப்போ 0வோட மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருந்தால் பிரச்சனை இல்லை, 3 அந்த 3 இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 இருந்தால் பிரச்சனை இல்லை, 3 இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 இருந்தால் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏதோ வேல்யூ இருந்தால் பிரச்சனை இல்லை. ஈவன் 2 வரைக்கும் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. 2க்கு அப்புறம் வந்து 0ன்னு வரல. ஸோ இப்படி இருந்தால் தான் ப்ராப்ளமே நமக்கு. இப்படி இருந்தால் வந்து நமக்கு போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரி தான் கண்டிஷன் வரும். ஸோ ஐ வந்து 0வோட கிரேட்டராக இருக்கும் அப்படின்றது எழுதுறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஓகே, நான் அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளோ வந்து இப்படி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது 1, இது 2, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்ல. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐயில் வந்து நம்பர்னு இருக்கும். நம்பர் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து 0+2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2ன்றது எந்த 2னா இந்த கடைசியில் இருக்கிற நம்பர் தானே. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கடைசியில் இருக்க இந்த டிஜிட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். லைக் யூனிட் டிஜிட் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுதானே நம்ம மைண்டோட ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்ம வந்தோடனே என்ன பண்ணாலும் நம்ம சும்மா லெட்டுன்னு வச்சுக்கலாம். யூனிட் டிஜிட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ டிஜிட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஐயில் தானே இப்போ நம்ம அந்த நம்பர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பரில் இருந்துச்சு ஓகே, பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம எதில் இருக்குது, ஐயில் தானே இருக்குது. ஸோ புரியுதா, அந்த I%10 ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா? பிகாஸ் ஐயில் தான் நமக்கு வந்து நம்பர் பர்சன்டேஜ் 10 தான் ஆக்சுவலி அது. ஆக்சுவலி அது நம்பர் பர்சன்டேஜ் 10 தான், பட் ஐல இருக்கறனால I%. அதேதான், ஐல இருக்கனால ஐ ஸ்கூல் தான் நம்பர் போட்டிருக்கோம். ஸோ ஐல இருக்கனால I%. ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஜீரோவில் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை பை அந்த ஆட் பண்ண நம்பரை மல்டிப்ளை பை 10 போடணும் இல்லையா. ஸோ அதான் ஸோ வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது பிகாஸ் அந்த ஜீரோன்றது ரிவர்ஸில் இருக்குது தானே. ஸோ ரிவர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை 10 போட போகிறேன். மல்டிப்ளை பை 10. ஸோ வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை ஆனது நான் எங்கே போனேன்னா திரும்பி வந்து அகைன் ரிவர்ஸில். ஏன் அப்படின்னா அப்போனா தானே இப்போ இந்த 20 இங்கே வந்து 0 இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே இருக்கிறது வந்து ரிவர்ஸ்ன்றது, இங்கே இருக்கிற யூனிட் டிஜிட். ஸோ மல்டிப்ளை வந்தது அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து எங்கே போடுறேன், இங்கே ரிவர்ஸ் ப்ளஸ் தானே அந்த யூனிட் டிஜிட் நான் போடுறேன். அதனால வந்து திரும்பி அகைன் அது ரிவர்ஸ்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ வந்து இதை நம்ம இன்னுமே என்ன சொல்லலாம், இங்கே ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த 0 வந்து கடைசியாக வந்துச்சு இல்லையா. அதுதான் நம்ம ப்ராப்ளம். ஆக்சுவலி நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா இந்த 2 3 2ஓட முடிஞ்சிருக்கும். அப்போனா இதை வந்து நம்ம இன்னுமே இந்த ரீடிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா டிவைடட் பை 10. இல்லை இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, இதை வந்து லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0 இருந்துச்சு ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். அதை நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோம், இன்டூ 10 0 நம்ம ஆஸ் யூஷுவல் 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, இந்த 0 + 2 = 2 அப்படின்னு கிடச்சதா. ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன அகெயின் நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து 2ன்னு இருக்கும். ஸோ 2 × 10 ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த விஷயம் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ புரியுது, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து புரியுதா. ஆக்சுவலி நமக்கு வந்து லாஜிக் என்னன்னு ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். லைக் ஒன்று வந்து கண்டுபிடிச்சோம், பட் ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி அது இந்த ஒர்க் ஆகல. பிகாஸ் லாஸ்ட் வந்து 0 வந்து. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இன்டூ 10 வந்து 0, அதுக்கப்புறம் 0 + 2 வந்து 2. ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கிடைச்ச நம்பரை வந்து இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். பட் ஆனால் இது இப்போதைக்கு இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தானே கிடைக்குது. அப்புறம் ஏன் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து இந்த மாதிரி நடக்கும். பிகாஸ் அதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து 0 + 2 வந்து 0 தான், பிகாஸ் சேமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி 2 × 10ன்னு போடும்போது நமக்கு வந்து 20 கிடைக்கும். அதில் வந்து +3 போடும்போது 23. ஸோ தட் நம்ம இங்கே இந்த ஃப்ளோவே எப்படி இருக்குன்னா, சம்திங் ஒரு நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. 2 வந்து ஃபஸ்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் இந்த 3 வந்து கிடச்சிது, அதுக்கப்புறம் 4 கிடச்சிது, அதுக்கப்புறம் 4 4 3 2. ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி. இந்த ஃப்ளோவில் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் ஒரு 0 வந்து நம்ம அடிஷ்னலாக வருது. பட் ஆனால் பட் எண்டில் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு 0 நம்ம ஆட் ஆகிட்டே வருது. ஏன் ஆட் ஆகிட்டே வந்தோம்னா கடைசியாக நம்ம அந்த மல்டிப்ளை பை 10 போகிறோம் அதனால. ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த மல்டிப்ளை பை 10 வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் கிட்டத்தட்ட சேம் தானே. மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு 2 ஆட் பண்ணாலும் சரி, 2 ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி. ஸோ ஓகே சேம் தான். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம், +2 பண்ணும்போது நெக்ஸ்ட் we got 2. அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதை வந்து மல்டிப்ளை 20ஆக மாற்றுறோம், +3 வந்து 23. ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து 0 வந்து கிடைக்கும். பட் ஆனால் சேம் நமக்கு அந்த ரிவர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கிடச்சிரும். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம இங்கே லாஜிக் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். என்ன அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது வந்து லைக் அந்த ரிவர்ஸ் ஆன ஒரு விஷயமா, ரிவர்ஸ் ஆன விஷயம் ப்ளஸ் இன்டூ 10, அதுக்கப்புறம் வந்து அதோட ரிசல்ட்டை வந்து +2 பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் ஆன ஒரு விஷயம் இன்டூ 10, அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்ம பண்ண யூனிட் டிஜிட் அந்த 2ன்றது இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த யூனிட் டிஜிட். ஸோ இப்போ இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், இந்த %10ல் 2 இருந்திருக்கும். ஸோ ரிவர்ஸில் 0 × 10 வந்து 0, 0 + 2 வந்து இந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில். ஓகேவா. ஸோ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணோம், இந்த 2 வந்து ரிமூவ் பண்ணணும். 2 ரிமூவ் பண்ணிவிட்டு 2 3 4 4 3 இது மட்டும் தான் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து லைக்
டிவைடட் பை 10 போடணும். அதுக்கப்புறம் வந்து மேத் டாட் ட்ரங்க் போட்டுட்டு Trunk, yeah. மேத் டாட் ட்ரங்க் போட்டோம் அப்படின்னா ட்ரங்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரங்க் போட்டாலே ஆக்சுவலி ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து %10 போட்டோம். ஸோ ஓகேவா, Yeah. அது வந்து அந்த இதில் வந்து அந்த ஒரு கேஸ். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம %லாம் தேவையில்ல. ஸோ சரிதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். வந்து ரிமூவ் மட்டும் தான் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதை சம்திங் இது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிமூவ்டு வேர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம்னா சம்திங் வந்து இது ரிமூவ் ஆகி வெறும் 3 மட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணுறேனே, console dot log ஓகே. ஸோ இது இந்த நம்பர் டிவைடட் பை 10, அதுக்கப்புறம் மேத் டாட் ரங்க் போட்டோம் அப்படின்னா என்ன வருது, லெட்ஸ் சி. ஸோ அந்த கடைசியில் இருக்க 2 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. வெறும் 2 4 2 3 4 4 3 மட்டும் வந்திருக்கா, தெரியுதா? Yeah. Yeah, yeah. ஓகே, இங்கே கூட வச்சுக்கலாம் 2 3 4 4 3. ஸோ இதை வந்து நம்ம Yeah. எங்கே இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் அதாவது எங்கன்னா இது நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ லைக் இந்த 2 லைனுமே முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கப்புறம் இது கீழே இருக்க லைனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேத் இஸ்க்குள்ள 4i டிவைடட் பை 10 வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி வந்து நம்ம என்னன்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி தெரியல, ஃப்ளோர் போட்டாலும் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு வரும்போது ஃப்ளோருக்கும் ட்ரங்க்குக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ தட் வந்து நம்ம இங்கே ஃப்ளோர் போட்டாலும் ட்ரங்க் போட்டாலும் சேமாக தான் வரும். ஸோ அதனால பட் ஆனால் அதை தூக்கிட்டு வந்து Yeah. இங்கே போட்டிருக்காங்க. ஏன் இங்கே போட்டிருக்காங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியல இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, இது வந்து 1. ஓகே, சும்மா நான் 1 போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம கான்செப்ட் படி பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்துன்னா கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Yeah. அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க கோடு வந்து நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருக்கிறது வந்து ஃபோர்த் எக்ஸிக்யூட் ஆகும். Increment. Yeah. அப்படின்றப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த எப்படி சொல்ற ஒரு தடவையுமே இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மேத் டாட் ஃப்ளோரு ஐ பர்சன்டேஜ், இது வந்து என்னவா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை தூக்கிட்டு ஐ சிக்கல்னு இருக்குல்ல, இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். இதை நான் கட் பண்ணிட்டு இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த 4 3லாம் தூக்கிடுறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்ல, ஏன்னா இதையும் தூக்கிறேன் இதையும் தூக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து வெறும் வந்து இனிஷியலைசேஷனு, இது வந்து கண்டிஷனு, கடைசியில் இருக்க இந்த அப்டேஷன் Condition. இல்லை. Yeah. இந்த i++ வந்து நம்ம போடலை. ஏன்னா நமக்கு இது Yeah. இங்கே நம்ம Increment. Yeah. i++ பண்ண போகல. அதுக்கு பதிலாக இங்கே சம்திங் மேத் டாட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணேன்னா அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டேன். ஸோ கான்செப்ட் படி பார்க்கும்போது இங்கே தான் இருக்கணும். ஓகேவா, இங்கே இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க நம்ம என்ன பண்ணோம்னா இதை தூக்கிட்டு வந்து இந்த இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்ட்ல போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்ட்ன்றது கடைசியாக இந்த கோடு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சோடனே கடைசியாக இந்த ஒரு பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. ஸோ இங்கே இருக்க கோடு வந்து Yeah. எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எப்படியா இருந்தாலும் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இது நம்ம கடைசியாக பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் தானே, சம்திங் ஐயில் சேஞ்சஸ் Yeah. நடக்கிற ஒரு ஆப்ரேஷன் தானே. ஸோ அதனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதை தூக்கிட்டு போய் நம்ம இங்கே போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸே தவிர இங்கே போடலாமா இங்கே போடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம் அங்கேயும் போட்டுக்கலாம். பட் அப்போ இங்கே நம்ம எதுவுமே Okay. போடவே இல்லை, எரர் வராதான்னு கேட்டால் எரர்லாம் வராது. நம்ம இந்த செமிகோலன் போடாம விட்டால் தான் எரர் வரும். நம்ம செமிகோலன் போட்டு Okay. விட்டுட்டோம்னா Yeah. ஓகே இந்த இடத்துல வந்து எதுவும் இல்லை போலன்னு சொல்லிட்டு அதுவே விட்டுரும். ஸோ ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே 2 நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 2 கிடைச்சிச்சா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம கிடைக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஐக்குள்ளே வந்து ஹோல் நம்பருமே இருக்கும் டிவைடட் பை 10 ஃப்ளோருக்கு பதிலாக நம்ம ட்ரங்க் கூட போட்டுக்கலாம். பிகாஸ் நமக்கு தெரியல கன்ஃபார்ம் வந்து ட்ரங்க்னா வந்து Yeah. கடைசி நம்பர் 2 போடணுன்றதுக்காக ஐயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. திரும்பி இப்போ ஐயில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும், 2 இருக்காது. வெறும் 2 3 4 4 3 மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஐ எடுக்கும்போது 3 மட்டும் கிடைக்கும். ஸோ 23 வரும். அதுக்கப்புறம் 3 இருக்க வந்து 4 கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஐட்ரேஷனாக நோட்டில் ஒரு பெனில் இந்த இடத்துல கூட போட்டு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா கூட ஃபர்ஸ்ட் 2 கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து என்ன ரிமூவ் ஆச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு 2 3 இந்த மாதிரி வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னன்னா 23 கிடைச்சது. அதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைச்சது. அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து இதில் போட்டு போட்டு பார்த்தோம்னா நமக்கு அதுவுமே கொஞ்சம் கிளியராக புரியும். Okay. ஸோ ஃபார் வந்து இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் எதில் இருக்கும் பார்த்தா ரிவர்ஸில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு திரும்ப ரிவர்ஸில் தான் நம்ம போட்டுக்கிட்டே வரும். ரிவர்ஸில் இங்கே தானே எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 4 வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 வரும், 3 வரும், 2 வரும். ஸோ இதில் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவர்ஸை இப்போ நான் காப்பி பண்ணிட்டு வந்து நான் வெளியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ தட் எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு.
சாரி இங்கே இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ ரன் பண்ணோன்னே ஓகே இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எங்கே இருக்கு? ஓகே இதோ இருக்கா? தேவையில்ல. ஓகே. ஸோ இப்போ 2 3 4 4 3 2. ஸோ நான் பிரிண்ட் பண்ணது எதுனா ரிவர்ஸை தான் பிரிண்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்சது நம்பரில் என்ன இருந்துச்சோ அது கிடைச்சது. அப்போனா வந்து கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு இப்போ நம்ம Yeah. செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? அந்த 557. ஓகே இதை கூட நம்ம எடுத்து கூட போட்டு பார்க்கலாம். இதை நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 765 கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 765 வந்து கிடைச்சிருச்சு. Okay. ஸோ அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக் வந்து எழுதியிருக்கோம். எப்படின்னா லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதை 10ஆல் ஐ மீன் ஒரு ரிவர்ஸ் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் அந்த லாஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்லேருந்து ஹோலாக இருக்கிற ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை தூக்குறோம். அதுக்கப்புறம் அகெயின் சேம் ரிப்பீட் த ப்ராசஸ். 6 எடுக்கிறோம், 6 இன்ட்டு இந்த விஷயங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு லாஸ்ட் நம்பர் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட்டடாக பண்ணி பண்ணி ஒரு கடைசி நம்பர் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார் லூப்க்கு வெளியே வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். என்ன போடுறோம்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஓகே ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு. ரிவர்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். பட் ஆனால் ஓகே சாரி நம்பருக்குள்ள என்ன இருக்கு? ஏன்னா நம்பர் நம்ம கையே வைக்கல. ஸோ தட் நம்பருக்குள்ள கண்டிப்பாக அதுக்குள்ள என்ன இருந்து ஆல்ரெடி ஐ மீன் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம எதுக்கு ஒரு செக்கிங் போட்டுருவோம். பிகாஸ் ஏன்னா அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். Yeah. Yeah. யா ஓகே. ஸோ நம்பருக்குள்ள ஓகே ஆஸ் யூஷுவல் வந்து அதுக்குள்ள முன்னாடி என்ன இருந்துச்சோ அதான் இருந்துக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ சில பேர் Yeah. என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ நம்ம இதை தான் ஏன்னா ஸ்டார்டிங் நான் இப்போ சொல்லும் போது என்ன சொன்னேன் இதுல இருந்தாலே நம்ம லைக் இந்த நம்பர்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பரே தூக்கிட்டு வந்து இந்த ஐக்கு பதிலாக வந்து போட்டுருவாங்க. லைக் இந்த ஐக்கு பதிலாக அதை வச்சு நம்பர் போடுறது. ஆர்எல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐக்கு பதிலாக இங்கிட்ட வந்து நம்பரை போட்டுடுறது. இந்த நம்பர் இந்த இங்கே ஐலாம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்பரை போட்டுடுறது. ஸோ அந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்பரில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்துடும். பிகாஸ் நம்பரை போட்டு இங்கேயும் வந்து நம்பர்லேயே வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. ஐ லைக் இந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே வந்து ஆக்சுவலி என்ன பண்ணால் டெம்பரரி வேரியபிள் நம்ம டெம்பரரியாக ஒரு ஐன்ற ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நம்பருக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகலை. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து இப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. அதனால வந்து இஃப் போட்டுட்டு நம்பர் ஈக்குவல் டு ரிவர்ஸாக இருக்கா இருந்துச்சு அப்படின்னா பாலண்ட்ரோம், இல்லை அப்படின்னா நாட் அ பாலண்ட்ரோம். எஸ் 567 767 இஸ் நாட் அ பாலண்ட்ரோம் அப்படின்னு வந்துருச்சு. இதை நீங்களுமே தனியாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ நான் நடத்தினோடனே டக்குன்னு வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்களுமே ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நிறைய நீங்களுமே நிறைய உள்ள சேஞ்ச் பண்ணி இப்போ நான் எக்ஸாக்டாக எழுதுன மாதிரி தான் போட முடியுமா கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம எதையுமே நினச்சா கூட இப்போ நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி தான் நீங்கள் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இந்த ஐயத்துக்கிட்டு வந்து அப்படியே கட் பண்ணி நான் டேரெக்டாக கூட நீங்கள் போடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு சும்மா பேசிக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் இன்னும் வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாட் அ பாலண்ட்ரோம் நம்ம ஆல்ரெடி ஓகே இந்த நம்பர் நம்ம போட்டோம் ஸ்டார்டிங்கில் போட்ட நம்பர். ஓகே ஏதோ ஒரு எங்கேயோ ஏதோ பண்ணிட்டேன். ஐ போதிச்சிட்டேன்னா ஓகே. ஸோ இதுக்கு வந்து பாலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே நீங்கள் இது வேணால் கொஞ்சம் நான் இதை புஷ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.